ரெஸ்பான்சிபிள் ரைடர்ஸ் கம்யூனிட்டி எங்களோட கம்யூனிட்டியோட ஃபஸ்ட்டு ரைடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து கிக் ஆஃப் ரைடு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரைடாக இருக்க போது. இது வந்து இந்த ஆர்ஆர்சின் எங்களோட இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வித் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரைடு வந்துட்டு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் கிட்ஸோடு நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். இவங்க வந்து சில குழந்தைகள் வந்து பார்வை திறன் அற்ற குழந்தைகள், சில குழந்தைகள் வந்து பேச முடியாமல் கேட்க முடியாத திறன் இல்லாத குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டடான ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலில் தான் இந்த ஒரு பயணம் ஆரம்பிச்சிருக்கோம். ஜஸ்ட் லெட்ஸ் மூவ் டுவர்ட் தட் ஃபஸ்ட் ஜேர்னி. தேங்க்யூ. So hi, I'm Sriram. I'm from Kottivakkam. So CB350 வெஹிக்கிளில் வந்து நம்ம ஸ்பெஷலி சேலஞ்சு சில்ட்ரன்ஸை நம்ம கூட்டிகிட்டு நம்ம இன்றைக்கி ஒரு ரைடு போகிறோம். ஈசிஆரில் ஒரு ரெஸ்டாரண்ட் கம் ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலாக இருக்கும். ஐம் மோட்டர் பர்சன். ஸோ அதனால் மோட்டரும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு நல்ல ஒரு ஃபன் ரைடாக இந்த சண்டே அன்றைக்கி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ வெரி கிரேட் மெமரி. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வி ஹவ் பிளான்ட். See you all. Thank you. Have a great day. குன் கூட நாங்கள் நிறைய ரைட்ஸ் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு சேரிட்டி மாதிரி, சேரிட்டினா பசங்க டம் அண்ட் டெஃப் பசங்க இருக்காங்க, அவங்கள ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் ஃபீலிங் ரியலி ஹாப்பி அபவுட் இட்.
குன்குண்டாவோட இது என்னோடய ஃபஸ்ட் ரைட். பட் ஆனால் இப்படி ஒரு ரைட் நான் எதிர்பார்க்கலை. அவங்களோட ஆர்கனைசேஷன் விதம் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து இந்த கிட்ஸோட வந்தது, அவங்க எங்களோட ட்ராவல் பண்ணது, இதெல்லாம் வந்து ஒரு ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து அடிக்கடி அவங்க நின்று நிறையா பண்ணணும். ஆர்ஆர்சி எஸ்பெஷலி வந்து சரவணன் அவர் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டெஃபினெட்லி இது மாதிரி நிறைய ரைட்ஸ் நிறைய இது நம்ம பண்ணணும். Yeah, good morning. I am Gopati from Chennai. This is Suganesh from St. Louis School for Physically Deaf and Blind School. This boy has a pillion rider with me. இந்த ரைடு வந்து எங்களுக்கு நிறைய நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவோம். பட் இந்த ரைடு வந்து வெரி யூனிக். சார் என்ன சரவணன் சார் இனிஷியேட்டிவில் எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இது உண்மையிலேயே. ஏன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாயிடலாம் ஒரு ரைடை பண்ணிவிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து நம்ம ஒரு கேப்பபிள் நம்ம புள்ளால் உட்காந்து புரிஞ்சுக்கிட்டு கேள்விகளை கேட்குற இன்ட்ரெஸ்டோட நிறைய தெரிஞ்சு என்னென்னவோ அவ்வளோ கேள்வி கேட்குறான். ஒரு 100 கேள்வி கேட்டிருப்பான்னா கம்மியாது. அங்கே அடையாறில் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கீதம் ஹோட்டலில். சச் அன் எக்ஸ்பீரியன்ஸ், வெரி மெமரபிள் ஃபார் மீ, ஃபார் அஸ் அப்படி சொல்லலாம். யா, குட் மார்னிங். எங்களுக்கு இந்த சான்ஸை கொடுத்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இந்த ரைடில் நான் நல்லா ஜாலியாக இருந்தேன். பைக்கில் போகும்போது நிறைய கேள்வி கேட்டால் அந்த அண்ணா டவுட்ஸ்லாம் தீர்த்து வச்சார். அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் இந்த ரைடை. இந்த ரைடு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரைடை ஏற்பாடு பண்ண அனைவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த ரைடை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உனக்கு? எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அப்படிங்க. வேறு சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இந்த ரைடை ஏற்பாடு பண்ணி கொடுத்த கல்லூரி பள்ளி நிர்வாகத்திற்கும் மற்ற உடன் ரைடருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. சந்தோஷத்திலே உண்மையான சந்தோஷம் எதுன்னா அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறதா உண்மையான சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 10-15 குழந்தைகளை கூப்பிட்டு வந்து அவங்கள நல்லா இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து பைக்கில் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா அமைதியாக கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு கொடுத்தா நமது ஆர்ஆர்சி சரவணன் அவர்களுக்கும் ஹோண்டா அவர்களுக்கும் மிக்க நன்றி. நீ சொல்றியா? ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ரைட் பண்ணுறதே எப்போவுமே நம்ம ரைட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தரது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பி, ஒரு நல்ல மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு ஹோண்டா அண்ட் தேங்க்ஸ் டு ஆர்ஆர்சி. இங்கே சென்ட் லூயிஸ்லேருந்து இங்கே வந்ததுக்கு அவனுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, நல்ல திருப்தியாக இருந்துச்சு. இந்த ஒரு ரைடு வந்தது புது அனுபவமாக இருந்தது. வரும்போது சுற்றி பார்த்துட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பைக் ரைடர் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிடுதேன். இவன் வந்து ஃபஸ்ட் டைம் மேகாலயாவிலேருந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்திருக்கான். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருக்குது. நார்த் ஈஸ்ட்டில், அதாவது மேகாலயாவிலேருந்து வந்து சென்ட் லூயிஸ் சென்னையில் படிக்க வந்தது. இது எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம், புது அனுபவமாக இருக்குது அப்படின்னா. ஆர்ஆர்சி
என்னென்னா பைக்கில் வரும்போது அவங்கள சேர்த்து பிடிச்சிக்கிட்டு வரணும், விட்டுறக்கூடாது, அந்த பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு கைடன்ஸ் கொடுத்தது எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக சொன்னது வந்து லாஸ்ட்டாக ஃபுட்டு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பைக்கில் உட்காந்துட்டு எப்படி வரணுங்கிற ஒரு கைடன்ஸ் கொடுத்தது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கும் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன். இந்த ஆர்ஆர்சி சென்னை அவங்க அந்த ஒவ்வொருத்தருக்குமே நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன். இப்போ இது வந்துட்டு இந்த ரைடு எப்படி வந்தது, எப்படி ஒரு தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும். ஆக்சுவலாக இது எதுவுமே ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எதுவுமே ரொம்ப நாள் பிளான்லாம் இல்லை. ஆன் ஃப்ளையில் சொசைட்டியில் இருக்க ரெக்குவயர்மெண்ட்ஸை வச்சு, டிமாண்டை வச்சு, இல்லை ஏதாவது தேவையில்லை இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்றத வச்சு தான் இந்த ஐடியாஸ் எல்லாம் யூஸ்வலாக வரும். அந்த மாதிரி வந்தது தான் ரெஸ்பான்சிபிள் ரைடர்ஸ் கம்யூனிட்டியோட சிந்தனையும் அப்படி தான் வந்தது. அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ரைடு வந்து கொஞ்சம் யூனிக்காக, கொஞ்சம் சீரியஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அப்படி பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, பொற்கொடின்னு இருக்காங்க. அவங்களோட சன் வந்து ஸ்ரீநாத். அவங்க பிளைண்ட் கிட்டு தான். எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம். ஒரு சடனாக எனக்கு இந்த இதில் வந்து சடனாக பேசிகிட்டு இருக்கும்போது, அவங்க வீட்டுக்கு போய் பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கிள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரிடா ரைடெலாம் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. என்ன அங்கிள், எனக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு ட்ரீம் தானே, எங்களால் நீங்கள் ஏன் மைண்டில் வச்சுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு. இதையே யோசிக்கவே இல்லை அப்படின்னு. ஹானஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு பிக்சரில் தான் வந்தது. அப்போ நான் சொன்னேன், நீங்களாம் பத்திரமா பிடிச்சிப்பீங்களா? நான் அம்மா பின்னாடி போகிறேன், எல்லா ஸ்கூல் பசங்களும் அம்மா பின்னாடி அப்பா பின்னாடிலாம் போயிருப்பாங்க. ஆனால் இந்த பெரிய பைக்கு, இந்த லாங் ரைடு, அந்த ஸ்பீடு, வைப்பு, அந்த யூனிஃபார்மு, அந்த பைக்கெல்லாம் தொட்டு பார்த்து நாங்கள் சாதா பைக்கை பார்த்துருக்கோம். ஆனால் பெரிய பெரிய பைக்கெல்லாம் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. அந்த சவுண்டெல்லாம் அந்த வைப்பெல்லாம் நாங்கள் உணரணும். அந்த மாதிரி ஒரு டூரெல்லாம் போகும்போது அந்த சுவாசிக்கிற காற்று, அந்த பார்க்குற அந்த ரோட்டில் போகிற ஒரு ப்ரீஸு, இதெல்லாம் நாங்கள் உணரணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஷாக்காக இருந்தது. இதையே நம்ம யோசிக்கல அப்படின்னு கேட்டுட்டு உடனே என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஸ்பான்சர் வந்து ஹோண்டா அண்ட் ஹூண்டாவை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொன்னேன். உடனே அவங்க, நீங்கள் என்ன வேணாலும் ப்ரொசீட் பண்ணுங்கள், வி ஆர் சப்போர்ட்டிவ் அப்படின்ட்டாங்க. உடனே என்ன பண்ணேன், சென்ட் லூயிஸ் அப்படின்ட்டு அங்கே பிரதர் வந்து ஆசிஃப் பிரதர் இருக்காங்க. அவங்க தான் இந்த ஸ்கூலோட டைரக்டரு. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்ன சொன்னேன், இம்மீடியட்டாக அவர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டார். என்ன பிரதர் சிரிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை, எங்களுக்கும் ஒரு 70 இயர்ஸான ஒரு ஸ்கூல் இது, எங்களுக்கு இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வரல, எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடியா வரல, ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல.
பட் இது ரொம்ப நல்லா இருக்கே, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. எங்களுக்கு அடுத்த என்னோடய கொஷின் வந்து குழந்தைங்கள சேஃப்டி. குழந்தைங்களோட சேஃப்டி எப்படி இருக்கும்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கற்று தருவாங்க பசங்க. அந்தளவு எந்தும் இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்களோட உலகம் வந்து ரொம்ப சின்ன உலகம். அந்த உலகத்தில் வந்து ரொம்ப லிமிட்டட் ஆக்சஸ் தான். அதை வந்து நீங்கள் இப்படிலாம் ஒரு அனுபவத்தை கொடுத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு அவங்க மறக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், நான் சப்போர்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவங்க ஒரு சப்போர்ட் லெட்டர் கொடுத்தாங்க. அப்புறம் ஹோண்டா அண்ட் குன் ஹோண்டாவை சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. இனிஷியலாக ஸ்ட்ரகிளிங் இருந்தது, என்னென்னா நேம்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருந்தது. ரெஸ்பான்சிபிள் ரைடர்ஸ் அப்படின்ற போது நிறைய பேர் பாசிட்டிவாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரைடு இருக்குது அப்படின்னும் போது பேரலாக என்ன பண்ணாங்க, எல்லாம் கொஞ்சம் இனிஷியலாக யோசித்தாங்க, சேஃபாக இருக்குமா, அவங்களோட குழந்தைங்கள பத்திரமா போயிட்டு வரணும். ஏன்னா எல்லாருக்குமே பண்ணது வந்து எல்லாருக்குமே ஒரு கொரி வந்து என்னென்னா சேஃப்டி. அந்த சேஃப்டியில் ஏதாவது பத்திரமா கூப்பிட்டு போய் விடணுமே. சொசைட்டி, சோஷியல் மீடியா ஃபோக்கஸ் எல்லாம் அடுத்தது. பட் இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த சந்தோஷத்தை கொடுக்கணுன்றது தான் ஒரே குறிக்கோள். அப்படி இருக்கும்போது இனிஷியலாக ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. அதுக்கப்புறம் போக ஒரு 2-3 நாளில் எல்லாம் சரியாயிடுச்சு. எதிர்பார்த்ததை விட ஒரு 20% அடிஷ்னலாக தான் எங்களுக்கு என்ட்ரி கிடச்சிது. ஸோ வி ஆர் வெரி ஜஸ்ட் ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி காலையில் ஆன் ஃப்ளையில் நாங்கள் ஆரம்பித்தோம். என்னென்னா ஆஸ் பர் பிளான் வந்து ஒரு 10 பிளைண்ட் கிட்ஸும் 10 டெஃப் கிட்ஸும் நாங்கள் பிளான் பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் பீலியனோட வந்தாங்க. காலையில் ஆரம்பிச்சது. ப்ராப்ளி இந்த வீடியோவில் எல்லாம் கவர் பண்ணியிருப்போம். இப்போ முடிகிற ஸ்டேஜில் இருக்கோம். இது வந்து லைஃப்பில் எங்களுக்கும் ரைடருக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரபிள் ஒரு மொமெண்ட் ஆச்சு. தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட்டர்ஸ், கம்யூனிட்டி ரைடர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸு அண்ட் எஸ்பெஷலி எங்களோட ஃபேமிலிஸு. அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் இது எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. தேங்க்ஸ் டு பொற்கொடி அண்ட் ஸ்ரீநாத், my wife and family and riders family. Thank you so much. We will just stay tuned. Probably இதுதான் ஒரு ஸ்டார்ட் அப்பு. இது ரிலேட்டடாக நிறையா ஒரு சோஷியல் ரிலேட்டட் ரெஸ்பான்சிபிள் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா கண்டினியூ ஆகும். ஜஸ்ட் வி பிஹைண்ட், ஓகே, வி ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் ஆன் தட் வி வில் ஜஸ்ட் கீப் அப்டேட் யூ. தேங்க்யூ.